ஹானிஸ், நான் உங்கள் உட்லாண்ட் டேஞ்சர். எங்கேயும் காதல் எப்போதும் காதல் என்ற சீரீஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் மயக்கமாக இருக்க நம்மளோட சிஇனை பார்த்துக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு சீனியர் இருக்கார். அந்த சமயத்தில் அவங்க வந்து ஏந்திரிச்சோடனே நான் மாஸ்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அலறாங்க. இல்லை, மாஸ்டர் ஹெவன்லி ட்ரையலில் ரொம்ப அடிபட்டிருக்காரு, ஆனால் அவங்க இருக்காரு. இல்லை, நான் போய் பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே ஓடி வந்து நம்ம மாஸ்டரை பார்க்க வராங்க. அந்த சமயத்தில் கோல்டன் லோட்டஸும் மின்னுது. அதே இப்போ காட்டுறாங்க நம்ம கோஸ்ட் வேர்ல்டில் இருக்கவங்கெல்லாம். இந்த பிரின்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம லீஜினை அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு வந்து வெளியே விட்டுறாங்க. என்ன பண்ணுறது, நீ மாட்டிக்காத அப்படி சொல்லுவேன். இல்லை, நான் தப்பிச்சிடுவேன், நீங்களும் இந்த மாதிரி அப்பாவோட கோவம் தண்ணீர் வரைக்கும் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த இவங்க கூட ஒரு பீஸ்ட் இருக்குது, ஹெல் ஃபயர் பீஸ்ட்டுன்னு இவங்களுக்கு பேர் வச்சுக்கலாம். அந்த பீஸ்ட் வந்து நம்ம எப்பவும் போகிற இடத்துக்கு தானே அப்படின்னு கேட்கும்போது லீஜின் சொல்கிறாரு, இல்லை இந்த தடவை நம்ம குலன் மவுண்டனுக்கு போக போகிறோம் அப்படிங்கிறாங்க. அவர் அப்படியே ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. அதே இங்கே கட்டுறாங்க குலன் மவுண்டனை. இந்த இடத்துல சீன் உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. என்னப்பா ஹெவன்லி ட்ரையல் முடிச்சதுலேருந்து நீ ரொம்ப சீரியஸாக படிக்கிற அப்படின்னு சொல்லி சீனியர் கேட்கும்போது, இல்லை உங்களுக்கு நீ நல்ல டைமில் தான் வந்திருக்கீங்க. இந்த ஸ்பெல் பெல்லுன்னு ஒன்று சொல்கிறாங்க, மேஜிக் பெல்லுன்னு ஒன்று சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, ஆமாம், இது வந்து வானத்து பூமியில் இருக்க எல்லாரையுமே அழிக்க முடியும், அப்படியாப்பட்டது இது, நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்காம அந்த பெல் எல்லாரையுமே கொன்னுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவங்க கேட்டுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு விசிட்டர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் யாரும் பார்த்தீங்கன்னா 4th அண்ணா இருக்காங்க இல்லையா, நம்ம சீனோட 4th பிரதர், அவர் தான் வராரு. 4th பிரதர் அப்படி சொல்லிட்டு இவங்க வேகமாக ஓடி வந்து அவங்களை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதை பார்த்த சீனியர் வந்து ஷாக் ஆகிடுறாரு. என்னம்மா இது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் இவங்க கூட தானே வளர்ந்தேன், அதனால் இவங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படி தோணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிக்கிறாங்க. உடனே இவரை பார்த்தோன்னே, எப்படி நல்லா இருக்கியாமா, என்ன பண்ணுற, நீ ட்ரையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதை பார்க்கத்தாமா வந்தேன் அப்படின்றாங்க. உடனே இவங்க வந்துட்டு, இல்லை எனக்காக மாஸ்டர் ட்ரையல்லாம் வாங்கிட்டாரு, எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது, அவருக்கு ரொம்ப காயப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, நீ வேறு கோஸ்ட் லாடுக்கு போனியாமே, எதுக்கு போனேன், நான் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னாங்க, அதனால தான் பார்க்க வந்தேன். ஆமாம், குழந்தைக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஃபென்ஷுன்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். ஆஹா அப்படியா, சரி, நீ போய் அங்கே மாட்டிக்கிட்டதுனால தான் இந்த பிரச்சனையே வந்துருச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, இந்த மாதிரி அவங்க வந்து நம்மளை எதிர்த்து போராட போகிறாங்களாமா, நம்மளுக்கு எதிர்த்து சண்டை போட போகிறாங்களாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி, இந்த போர் அப்போ நீ தானே இங்கே இருப்ப, கண்டிப்பாக எங்கள் மாஸ்டருக்கு எதுதான் போர் வந்துச்சுன்னா நானும் இதில் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4th அண்ணக்கிட்ட நம்மளோட சீன்னு சொல்கிறாங்க. அது இங்கே ஹெவன்லி பேலஸை கட்டுறாங்க. அந்த இடத்துல ஜியான் வந்திருக்காரு நம்ம ஹெவன்லி லார்டை பார்க்கறதுக்காக. பக்கத்துலேயே தான் நம்ம தீஜுனும் இருக்காங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இப்போ இந்த பிரச்சனை வந்து எவ்வளோ பெருசாக முடியும்னு தெரியலையே, எத்தனை பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு கிங்கு கேட்கும்போது, நாம் கோஸ்ட் லார்டில் இருக்கவங்க ஒருத்தவங்களே நம்ம புதுசாக தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கோஸ்ட் லார்டு வந்து இனிமேல் நம்ம பார்க்க தேவையில்ல, புதுசாக ஒருத்தவங்களை தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருன்னு கேட்கும்போது சிம்மின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது சிவின்னு சொல்கிறாரு. இப்போ போய் தீஜுன்னு பார்த்துட்டு சொன்னார்ல, அதை பார்த்துட்டு வந்ததுலேருந்து இந்த செகண்ட் பிரின்ஸ் வந்து ஒரே உமன் ரைசராக இருப்பான், சும்மா எப்போ பாரு பொண்ணுங்களை சுற்றிக்கிட்டே இருப்பான், அவன் தான் நமக்கு வந்து செலக்ட் ஆவான், அண்ணனும் தங்கச்சியெல்லாம் நம்மளுக்கு செலக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. உடனே ஹெவன்லி கிங்கும் ஓகே இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அதே இங்கே குலன் மவுண்டனை பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு பைஃபின்ஸுன்னு பேர் வச்சுருக்கீங்களா, ஆனால் இந்த பேர் நல்லா இருக்கு, ஆனால் இந்த பேர் வந்து கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை உண்டாக்குமோ, ஏம்மா ஃபஸ்ட்டு உன் கல்யாணத்தை தான் நாங்கள் பார்க்கணும், இப்போ தான் அந்த பிள்ளை பிறந்திருக்கு, அதுக்குள்ளே என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே அப்புறமா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ அங்கே போருக்கு போகிறத பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க, நாங்கள் வந்து எல்லோரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அம்மாவும் அப்பாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் 4 அண்ணனுங்க இருக்கோம் உனக்கு அப்படின்றத நீ மறந்துடாத, எல்லாத்துக்கும் நாங்கள் உனக்கு ஒத்துழைப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு வருது, ஒத்த கால் தான் இருக்குது அந்த பேர்டுக்கு, அந்த பேர்டு மேலே இருந்துட்டு நம்மளோட செகண்ட் பிரதர் வந்து அங்கே வந்து கிளம்பி போய்ட்றாரு. அதே இங்கே லீஜினை கட்டுறாங்க. அவங்க வந்து நம்ம சீனை பார்க்கறதுக்காக குலன் மவுண்டனுக்கே வந்துட்டாங்க. அந்த இடத்துல வந்துட்டு இந்த 16th சீனியர் இருக்கார், இவர் பேர் வந்து ஜிலான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் அது உள்ளே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீஜினை நிறுத்தும் போது ஜிலான் வந்துட்டு, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது லீஜின் சொல்கிறாங்க, சீன் வந்து நான் பார்க்க வந்திருக்கேன், சீன் என்ன அண்ணன் கூப்பிடுவா அப்படின்னு ஜிலான் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்து லீஜின் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்தோடனே அங்கே நின்று வணங்குறாங்க. இதை பார்த்தோன்னா ஜிலான் வந்துட்டு, நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்ட, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ வந்துட்டு லீஜன் சொல்கிறாங்க, இது வந்து வார்ட் ஆஃப் காடே இருக்கிற இடம், மோய்வான் இருக்கிற இடத்த வணங்காமல் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே பார்க்குறாங்க. அப்போ வந்து ஜியன் நம்ம சீனை பார்க்கும்போது, நான் உன்னை பார்க்காம இருக்கும்போது தான் எனக்கு உன் மேலே காதல் வந்துடுச்சுன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து உன்னை விரும்ப முடியாது, நானும் நீயும் வேறு இடம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களோட சீனியர் வந்து இவங்களுக்கு சீனியருக்கும் நம்மளோட லீஜனுக்கும் நடுவில் பெரிய ஃபைட்டு உண்டாயிருது. எவ்வளவோ சீன் தடுக்க பார்க்குறாங்க, ஆனால்
லீஜினும் சீனியரும் செம்மையாக சண்டை போட்டுறாங்க. அந்த சமயத்தில் அவங்கள குத்தலான்னு வரும்போது நம்ம சீன் நடுவில் வராங்க. ஆனால் சீனுக்கு முன்னாடியே 9th லீடரும் வந்துடுறாரு, 9th சீனியரும் வந்துடுறாரு. அப்போ 9th சீனியர் சொல்கிறாரு, நாங்கள் 2 பேரும் இப்போதைக்கு உயிரோடு இருக்கோம்னா அதுக்கு காரணமே லிஜின் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவர் நம்ம சீனியர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை வேணால் அவன் காப்பாற்றிருக்கலாம், என்ன இருந்தாலும் அவன் கோஸ்ட் லார்டோட பையன், இந்த இடத்த விட்டு அவன் போயே தான் ஆகணும், நான் அவனை கொன்னே தான் தீர்வேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லி சீன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம சீனியர் வந்து ஜிலனை அனுப்புகிறாங்க, போய் கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிலன் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சொல்கிறாங்க, அவன் அந்த கேவுக்கு போயிட்டான், நாமெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்ன கேக்கு போயிட்டான், அங்கேருந்து எந்த பிரச்சனையும் நானும் அங்கே போகணுமா அப்படின்னு. இல்லை விட்டுடு, அது அவன் லக்க பொறுத்ததுன்ட்டு விட்டுடுறாங்க. அதே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுடைய ஜியனும் நம்ம சீனும் நம்மளுடைய ஷென்யுவும் அந்த பக்கம் போகிறாங்க. போயிட்டு சீன் வந்து சொல்கிறாங்க, இத்தனை நாள் நீ உள்ளே இருந்தல, அதனால தான் சும்மா வெளியே கூட்டிகிட்டு வரதுக்காக நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஹெல்ஃபயர் பீஸ்ட் வந்து கூப்பிடுது, வா என் கூட, இந்த மாதிரி நீ இந்த இடத்துல இந்த எங்கள் மாஸ்டருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லணும். உள்ளே போய் பார்த்தா மாஸ்டர் சென்னியை அங்கேயே விட்டுட்டு நம்ம சீன் போய் பார்த்தா அந்த குகையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் பறவை இருக்குது, அவங்களோட சண்டை. அதை வந்து நம்மளுடைய சீன் தான் போய் அவங்களுடைய ஜேட் பியூரிஃபை ஃபேன் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. அது அப்படியே மயங்கி விழுந்துருது. அந்த சமயத்தில் வந்துட்டு இன்னொரு மவுண்டன் கொரிய கிங் அங்கே வராங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை மன்னிச்சு விட்டுரு, நான் தான் இதை இங்கே சிறப்பிடிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி சீன் கிட்ட சொல்கிறாங்க. இது உங்களை தாக்கிடுச்சு, இந்த க்ளவுட் கிளியர் ஹேண்ட் ஃபேனை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சீனுக்கு கொடுக்குறாங்க. அதையும் வந்து அவங்க வேண்டான்னு சொல்லும்போதும், இல்லை நீ வச்சுக்க, உங்களை காயப்படுத்திடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே அந்த ஃபீனிக்ஸ் பறவையை அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து லீஜினை சீன் உள்ளே கூட்டிகிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க, மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நான் இவ்வளோ கல்டிவேஷன் பண்ணி எனக்கு என்ன லாபம், நான் உன்னை வந்து கஷ்டப்படும் போது என்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு வருத்தப்படுறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கேயே இரு, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே உன்னை வந்து நான் பார்க்கணும், நான் எப்படி வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது, நீ என்னை பார்க்கணுன்னா இதோ இந்த ஷீட் இருக்குது, இதை வச்சுட்டு நீ வந்து பாரு, அடிக்கடி வராத, எல்லோரும் மாட்டிக்குவேன், நான் பொண்ணு நீங்கள் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதே இங்கே காட்டுறாங்க குலன் மவுண்டனில். இங்கே நம்ம சீனியர்கிட்ட ஷென்யூ மாட்டிக்கிட்டாங்க. ஷென்யூ வந்து சீனியரை பிடிச்சிட்டு கத்துறாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே வந்து ஷென்யூவோட அம்மா வந்திருக்காங்க அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு. அப்போ வந்து நம்ம ஜிலானும் சீனும் சேர்ந்து இவர் தான் அவங்கள விரும்ப போகிறாங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு ஃபயர் இருக்குது. இவர் வந்து ஒரு சவுத் சீயோட பிரின்ஸு, இவரை வந்து உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னலாம் பேசி ஏமாற்றி அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. அதையும் அவங்க அம்மா நம்பி ஷென்யூவை இங்கேயே விட்டுட்டு போய்ட்றாங்க. அவங்க போனோடனே நம்ம சீனியர் வந்து நம்மளுடைய சீனையும் ஜிலானையும் திட்டுறாங்க, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோடனே நம்ம ஷென்யூக்கு வந்து ஒரே அப்செட் ஆகிடுறாங்க. இல்லை நான்லாம் அப்படியெல்லாம் நினைக்கல, அவங்க சும்மா தான் சொன்னாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரையும் வந்து சீனியர் திட்டி, போய் படிங்க, இந்த மாதிரிலாம் தப்பாலாம் பேசக்கூடாது இனிமேல் அப்படின்றாங்க. அவசரத்துக்கு சொல்லிட்டேன், விட்டுருங்க சீனியர் அப்படி சொல்லிட்டு இவங்களும் போய்ட்றாங்க. ஆனால் இந்த ஷென்யூ வந்துட்டு ரொம்ப கன்னிங்காக பார்க்குற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அதே வந்து இந்த ஹெல்ஃபயர் பீஸ்ட் அங்கே வருது, அங்கே ஏதோ பேப்பர் வச்சுட்டு ஓடுது. அதை பார்த்தோன்னே ஷென்யூ வந்து அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க, அது ஒரு லவ் லெட்டர். அதை படிக்கிறாங்க. நம்ம சீன் பார்த்தோன்னே வாங்கிட்டு ஓடி போய்ட்றாங்க. அந்த சமயத்தில் அன்றைக்கி நைட்டு வந்துட்டு இந்த ஷென்யூ வந்துட்டு ரூமுக்கு வந்த உடனே அவங்க ஃபேஸை வந்து மாற்றுறாங்க. அந்த சமயத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கட்டுறாங்க. நம்ம ஷென்யூ வந்து பைச்சியான் கூட இருக்கும்போது பார்த்திங்கன்னா பைச்சியானோட ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு இவங்க வந்து ரொம்ப ஜெலஸாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் பைச்சியான் இதை கவனிக்காமல் விளையாட்டுக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு அவங்க ஒரு ஸ்பெல் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு என் ஃபேஸ் உங்ககிட்ட இருக்கும், ஆனால் இதை வச்சு நீ தப்பாக வந்து எந்த யூஸ் பண்ணினா அது ஒரு பேக் ஃபயர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. அதை நினச்சி பார்த்துட்டு ஷென்யூ வந்து அவங்களோட ஃபேஸை மாற்றி பார்க்குறாங்க. அப்படியே பைச்சியான் மாதிரி ஆகிடுறாங்க. இதுதான் என்னோட அழகான ஃபேஸ் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கிறதோடவே இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.